Vanakkam. Welcome to CAPF SI 2024 Crash Course. How many fundamental rights were provided originally by the Indian Constitution in 1950? இந்த கொஸ்டின் நம்ம பேசிக் ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணி தான் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதுக்கான பேசிக் நான் கொடுத்துருக்கேன். அதாவது இனிஷியலா 7 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இருந்தது. நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்தாவே பார்ட் 3 வந்துடும். ஆர்டிகல் 12ல இருந்து 35 வரும். சில பேருக்கு டவுட் வரும். 12ல இருந்து 35 பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிகல் இருக்கு. அது ஏன் 7ஆ சொல்றாங்கன்னா அது எல்லாத்தையும் நம்ம சாப்டர் வைஸ் வந்து இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருப்போம். என்னன்னா ரைட் டு கான்ஸ்டிடியூஷன் ரெமடிஸ் சொல்லியிருப்போம், ரைட் டு ஈக்குவாலிட்டி, கல்ச்சரல் எஜுகேஷன் ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளைட்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் இருக்குல்ல, இந்த மாதிரி நம்ம சாப்டரா வந்து கொண்டு வந்திருப்போம். பட் இது வந்து மொத்தம் 6 இருக்கு. ஆனா இனிஷியலா என்ன இருந்துச்சுன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டியை சேர்த்து மொத்தம் 7 இருக்கும். ரைட் டு ப்ராப்பர்ட்டிக்கான ஆர்டிகல் 31 வரும். சரிங்களா? இப்போ ஒரு டவுட் இருக்குல்ல, ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஏன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எடுத்தாங்கன்னு டவுட் இருக்குல்ல. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா 1950s வந்து நேரு கவர்மெண்ட் லேண்ட் ரிஃபார்ம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. லேண்ட் ரிஃபார்ம்னா ஒண்ணும் கிடையாது, யாருக்கிட்ட எல்லாம் அதிகமான லேண்ட் இருக்கோ அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு லேண்ட் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது. பட் ப்ராப்ளம் என்னன்னா பெரிய பெரிய ஜமீன்தாஸ் கொடுக்கறதுக்கு ரெடியா இல்ல. அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எங்கிட்ட இருந்து நீங்க லேண்டை வாங்கினீங்கன்னா நான் வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுவேன். ஏன்னா ப்ராப்பர்ட்டி வந்து என்னோட ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு கேஸ் போடுவேன்னு சொன்னாங்க. பட் அதெல்லாம் தடுக்கணும்னு சொல்லிதான் நேரு கவர்மெண்ட் ரைட் டு ப்ராப்பர்ட்டியை வந்து ஃபண்டமெண்டல் ரேட்ல இருந்தா தானே கேள்வி கேட்பேன். நான் ரைட் டு ப்ராப்பர்ட்டி தூக்கிறேன்னு சொல்லிட்டு அதுல இருந்து எடுத்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ரைட்டா கொடுத்திருப்பாங்க. அதுக்கான சேஞ்சஸ் தான் இங்க கொடுத்திருக்கேன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து எடுத்து எதை வச்சுன்னா 44th அமெண்ட்மெண்ட் மூலம் இது பண்ணி ரிமூவ் பண்ணி அதை ஆர்டிகல் வந்து என்னன்னா 300A கீழே கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? அப்ப ஸ்டில் வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து கான்ஸ்டியூஷனல் ரைட், ஆல்சோ லீகல் ரைட். ஆனா ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது. இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப வாங்க கரெக்டான ஆன்சர் வந்துன்னா இனிஷியலா இருந்து 7 வந்து என்னன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்தது. ஓகேவா?